வணக்கங்க. மை ஹாபி சேனல் ராஜேஸ்வரி. தைப்பட்டத்தில் வச்ச செடிகளுடைய வளர்ச்சிலாம் இன்றைக்கி எப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு அப்டேட்டு. இந்த எலுமிச்சங்கன்று பக்கத்தில் தானாக முளைச்சிருந்தது. அதை எடுத்து போன வருஷம் எங்கள் வீட்டுக்காரர் வச்சே ஆகணும்னு கொடுத்தாரு. இந்த ஒரு 20 லிட்டர் கேனில் வச்சுருக்கேன். நல்லா செழித்து வளர்ந்துருக்குங்க. ஆனால் இன்னும் பூ வைக்கல, காய் வைக்கல. எதிர்பார்த்து காத்துட்ருக்குறேன். பாருங்களேன். அடுத்து பார்க்கலாம் வாங்க. குண்டு மல்லி கட்டிங்ஸ் கிடச்சதுங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நட்டு விட்ருக்கேன். எப்படி வளருதா என்னன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கனகாம்பரம், டெல்லி கனகாம்பரம் ஆட்டோமேட்டிக்காக எப்பவும் போல் வளர்ந்துட்டுருக்கு. காராமணி பாருங்களேன், காய் டாட்டட் நல்லா நல்லா ஒரு அடிக்கு மேலே வருது. பூ வச்சுருக்குங்க. பந்தல் போட்டு விட்ருக்கேன். இதுக்கு வந்துட்டுருக்கு. மயிர்பீரி இந்த தடவை கீரையோடைய வளர்ச்சி தாங்க. சிறுகீரை இதில் ஒரு விதை போட்டிருக்கேன், இன்னும் வரல. அப்புறம் வெள்ளரி போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கத்திரி நாற்று விட்டுறதுக்கு. கத்திரி நாற்று வந்து இப்போ தான் வந்துட்டுருக்குதுங்க. எடுத்து நடவு பண்ணணும் கத்திரி நாற்று. அடுத்து இங்கே பாருங்கள், எப்பயோ போட்ட துவரை வருது. அப்புறம் வெள்ளரி போட்டிருக்குங்க. இதுலேயும் வெள்ளரி போட்டிருக்கேன். ஆனால் பாருங்கள், கீரையும் சேர்ந்து வளர்ந்து நிற்கிது. பழைய மண்ணுலேயே ஏதோ கீரையெல்லாம் வந்திருக்கு. பசலைக்கீரை வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. கீரையெல்லாம் எடுத்துகிட்டா தாங்க இதோடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். இங்கே பாலக்கீரை போட்டேங்க, அதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மயிர்பீலி கீரை, அப்புறம் இது சிறுகீரை எல்லாமே கலந்துருக்குங்க. மிளகு தக்காளி நாற்று அப்படியே தானாக வந்திருந்தது, அதை எடுத்து வச்சுருக்குங்க. இந்த இடத்துல தானாகவே ஒரு காராமணி வந்திருக்கு. இங்கே ஒரு காராமணி வந்திருக்கு. இந்த வெயிலுக்கு தாங்க இந்த வெயிலுக்கு தாங்க இந்த பிரண்டை நல்லா வளருது. இப்போ தான் வளருது நல்லா. இதுலேயும் விதை போட்டிருக்குங்க. இந்த செடி அவர் போட்டிருக்குங்க. கீழேயெல்லாம் வந்துட்டு கீரைகள் இருக்குது, இதெல்லாம் பறிச்சுடணும். இதுலேயும் ஒரு துவரை வருது. செடி பாருங்கள், இது நாற்று எடுத்து வேறு பக்கம் வைக்கணும். செடியை வர வச்சுருக்கேன், வளர்ந்துட்டுருக்கு. இது பாருங்கள், தைப்பட்டத்தில் வச்ச தக்காளி காய் வச்சுருக்கு. இது நல்லா பெருசாக வளர்ந்துட்டுருக்கு. இது ட்ராகன் ஃப்ரூட்டு நல்லா வளர்ந்துட்டுருக்கு. எனக்கு காய் வைக்கல. இதில் விதை போட்டிருக்குங்க, இன்னும் முளைக்கல. இதில் கீரைங்க, சிறுகீரைகள் கீரை எல்லாம் ஃபுல்லாக வளர்ந்து நிற்கிது. இது கருப்பு பச்சை மிளகாய். இது போன டைம் ஈல்டு எடுத்தாச்சு. இது எடுத்து போட மனசு இல்லைங்க. செடி நல்லாவே இருந்தது. தானாகவும் செடி வருது, விதைகளும் இருக்குது. இருந்தாலும் இது வந்து எனக்கு என்னமோ எடுத்து போட மனசு இல்லை. சரி, கட் பண்ணி விட்டு பார்ப்போம், அப்படியே ஈல்டு வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம் பண்ணி விட்ருக்கேங்க. எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க. அதே போல் இதில் இந்த ரோஜா செடியில் பறித்து விட்டு அதை அப்படியே கட்டிங்ஸ் வச்சுருக்கேன். வளருதான்னு பார்க்கலாம், ஒரு செக்கிங் தானே. அப்புறம் புதினா ஒரு இடத்துல இருந்தது, எடுத்து வச்சுருக்கேங்க. இதுலேயே கத்திரி நாற்று, நீல ப்ளூ கலர் கத்திரி நாற்றும் ஒயிட்டு கத்திரியும் போட்டிருக்குங்க. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இது முழுக்க சிகப்பு ரோஜாங்க. நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மொட்டுக்கள் நிறையா இருக்குது. நிறையா இப்போ தான் வந்து வெயிலுக்கு நல்லா வளருது. இது பிங்க் கலருங்க. இதுதான் கொஞ்சம் வாடினாப்பில் இருக்குது. ஆனால் பூ வைக்குது. அந்த பூ வெடிக்கிறதுக்கு உண்டான சத்து பற்றாமல் ரொம்ப கவலைப்பட்டுருக்குதுங்க. நானும் ஸ்ட்ரென்த்து கொடுக்குறேன், இருந்தாலும் என்னன்னு தெரியல. இது என்ன ட்ரீம் பண்ணி ஒன்றுங்க. இது ஒரு வகையான டபுள் ரோஸுங்க. டபுள் ரோஸ் வந்துட்டுருக்கு. இது செம்பருத்தி, இன்னும் மொக்கு வைக்கல. ஃப்ரீயாக ஒருத்தர் கொடுத்தாங்க, கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஒரு 20 லிட்டர் கேனில். இன்னும் மொக்கு வைக்கல. இதில் விதை போட்டிருக்குங்க. இது ஜாதி மல்லி கட்டிங்ஸ் கொண்டாந்து வச்சுருக்கேன், வளருதான்னு பார்க்கலான்னு. முருங்கைங்க இப்போ தான் வந்துட்டுருக்கு. இது என்ன பூ வச்சு காய் வைக்குமா அப்படிங்கிறது தெரியல. துவரை இது 2வது ஈல்டுங்க. ஃபஸ்ட்டு ஈல்டு எடுத்து பருப்புக்கு போட்டாச்சு. இது 2வது ஈல்டு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், காய் வந்துட்டுருக்குங்க. 2வது ஈல்டு. மஞ்சள் கலர் பூக்கு அதுக்கும் வண்டுகள் நிறைய வருது, அழகாக இருக்குது. இது சாமந்திங்க. இதில் பாருங்கள், கருப்பு தானாகவே முளைச்ச கருப்பு மிளகாயுடைய விதைகள் பட்டு செடி பாருங்கதா தானாக முளைச்சிருக்கு. இது வெள்ளை கலர் சாமந்திங்க. ஒரு இடத்துல கட்டிங் கிடச்சதுன்னு எடுத்து வந்து கட்டிங் வச்சுருக்கேன், வளர்த்து பார்க்கலாங்க. இது சிகப்பு கலர் வாங்கி வச்சுருக்கேங்க. இப்போ தான் ஒரு இடத்துல துளிர் வந்து கொஞ்சமாக எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஏன்னா அப்படியே வாடின மாதிரி இருந்தது செடியை. ஏன்னா அது காசு போட்டு வாங்கி வச்சு வாடிடும் போல் நினச்சேன். அப்படி மொல்ல துளிர் விட்டுருக்கு, பார்க்கலாங்க. இது ஒரு செடியை வரைங்க, பந்தல் போட்டிருக்கேன்.
அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த செடி அவரைக்கு பந்தல் மற்றதுக்கெலாம் வேணுங்கிறதுக்காக பந்தல் அமைப்பு வேணுங்கிறதுக்காக ஒரு இதில் வந்து சிமெண்ட்டும் மணலும் ஒரு பங்கு கலந்து ஒரு பைப் வச்சுருக்குங்க. இதில் நல்ல ஒரு பைப் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதே மாதிரி இன்னொன்று வச்சுருக்கோம் பாருங்கள். இதே மாதிரி கொடுத்துட்டோம்னா பந்தல் போட சரியாக இருக்கும். இது ஒரு செவ்வந்தி செடிங்க. இதில் பக்கத்து வீட்டுக்காரக்கா கொடுத்த மறு வாசனையாக இருக்குமாமே, அது கொடுத்து வளர்த்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு சேலஞ்சிங்காக சொல்லியிருக்காங்க. அதனால் இதில் எப்பயுமே நிழல் பகுதியாக இருக்கக்கூடிய இடம் செவ்வறு ஓரத்தில், அதனால் நிழல் பகுதியில் இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். இப்போ தான் முள்ள எழுந்து நின்று இருக்குது. இன்னும் வேர் பிடிக்குமான்னு தெரிலிங்க. இதில் வெயில் கம்மியாக இருக்கனால இந்த கீரையோட வளர்ச்சி கம்மியாக இருக்குது. எடுத்து வேறு பக்கம் மாற்றி வைக்கணுங்க. குண்டுமல்லி ஒன்று வேரோட கிடச்சிதுங்க. எடுத்து வச்சுருக்கேன். வருமாங்கிறது தெரியல, பார்க்கலாம். அப்புறம் இது பட்ரோஸ் வாங்கி வச்சேங்க. அதில் போட்ட மண்கலவையில் எங்கேயோ இந்த மயிர்பீலி கிளையோட விதைகள் இருந்திருக்க மாட்டிருக்குங்க. நிறைய கீரையாக முளைச்சிருக்கு. கீரை சரி இந்த செடி வளராதே, கீரை எடுக்கலான்னா கீரை இன்னும் ஒரு 2-3 நாள் அறுவடைக்கே வந்துடும் போல இருக்குது. அதனால் இதை அறுத்துட்டு அப்புறமா இதை வந்து நல்லா வளர்த்தலாம் அப்படின்னு யோசனை இருக்கேன். இதுவும் நல்லா துளிர் விட்டுட்டு தாங்க இருக்குது. ஆனால் இன்னும் மொக்கு வைக்கல. ஊசி மல்லி நிறைய இடங்களில் இப்போ தான் வந்திருக்கு, மொக்கு வருதுங்க. இனிமேல் தான் சீசனு. மொக்கு வருது. ஆனால் மொக்கு சில இடங்களில் கருகுதுங்க. வெயில் சேரலையே என்னன்னு தெரியல, பார்க்கணும். அதே போல் இன்னொரு ஊசி மல்லிங்க. இது விழுப்புரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஊசி மல்லி. இதுலேயும் பார்த்திங்கன்னா பாருங்கள், மொக்கு வந்திருக்கும். மொக்கு வருது பாருங்கள். இது நல்லா படருது. பந்தல் போட்டுட்ருக்கு. அதாவது இந்த பக்கம் ஒரு பந்தலை இந்த பக்கம் ஒரு பந்தல் போட்டோம்னா அழகாக இருக்கும், தோரணம் மாதிரி அப்படின்னு ஐடியா பண்ணி வச்சுருக்குங்க. இன்னும் மேலே ஏறல பந்தல். செடி இப்போ தாங்க துடுக்குது. இதாங்க தைப்பட்டத்துடைய அப்டேட்டு. நான் கத்திரி நாற்று இருக்குது, வெங்காய நாற்றுலாம் விட்டுருக்கேன். இன்னும் வளரணுங்க. ஓவராலாக ஒரு சின்ன ஒரு கார்டன் தான் போட்டிருக்கேன். இந்த அப்படியே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லாம் வாங்கி கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. ஆடிக்குள்ளே எல்லாம் பெருசு பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இன்னும் ஏதாவது ஐடியா கிடச்சா சொல்லுங்கள். நன்றிங்க.